மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. எந்நாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. காதல் அப்படிங்கிற தலைப்பு வரிசையில இன்னைக்கு நம்ம பேச போவது கன்னி ராசியை பத்தி. கன்னி ராசி காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. இந்த ராசிக்கு எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் ஒரு இடத்திலேயே ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுவது கன்னி ராசியில புதன் கிரகம் மட்டும்தான். வேற எந்த கிரகமும் தான் ஆட்சி பெறுகின்ற அதே வீட்டில் உச்சம் பெறுவதில்லை. அவ்வளவு சுபத்துவம் வாய்ந்த ஒரு கன்னிராசி. கன்னிராசிக்கு காதல் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் என்னென்ன இருக்கு, அது முற்றிலும் மாறுபட்ட தருணங்கள்ல பதில்கள் எப்படி வருது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இந்த வருஷம் கன்னிராசிக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன நடக்கும்? கன்னிராசிக்கு இந்த வருஷம் காதல் வரும், ஆனா வராது. என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா, தான் உண்மை. கிட்டக்க வரும், ஒரு லவ் பண்ற மாதிரி ஆகி 2 லவ் கூட கன்ஃபார்ம் ஆகலாம், ஒரே ஒரு மாசத்துல பிரேக்கப். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் சில சங்கடங்கள், சில பிரச்சனைகள் வருவது இயல்பு. இது எதிர்பார்த்துதான் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்க தொடரும். இந்த வருஷம் திருமணம் நடக்குமா கன்னிராசிக்குன்னா சந்தேகம். இன்ஃபேக்ட் நீங்க திருமணம் இந்த வருஷம் பண்ணாம இருக்கிறதே உங்களுக்கு நல்லதுதான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்க்கணும். இப்போ 7ஆம் இடத்துல கண்டகஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி, 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு, அது வரும் 12ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய கேது, 6ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு. இதெல்லாம் பார்க்கணும், பார்த்துதான் முடிவு. காதல் மற்றும் திருமணத்தை இந்த ஆண்டை விட தள்ளி போடுவது ரொம்ப நல்லது. இதே காதல் சக்சஸ் ஆகும், இதே திருமணம் சக்சஸ் ஆகும், கொஞ்சம் தள்ளி போடும். எவ்வளவு வரைக்கும் தள்ளி போடணும்? மார்ச் 21, 2026 வரைக்கும் தள்ளி போடணும். கன்னிராசிக்காரனுக்கு எந்தெந்த ராசி ஒத்து போகும்? அருமையான கேள்வி. கன்னிராசிக்கு முதல்ல ஒத்து போகக்கூடிய ராசி ரிஷபம், அதுக்கு பிறகு துலாம். இந்த ரெண்டும் ரொம்ப ஒத்து போகக்கூடிய ராசி. சர்ப்ரைசிங்கா கன்னிராசிக்கு ரொம்ப ஒத்து போகக்கூடிய ராசியில மகர ராசியும் ஒரு ராசி. முதல்ல ரிஷபம், அதுக்கு அடுத்தது துலாம், அதுக்கு அடுத்தது மகர ராசி. 2ஆம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய துலாம், பாகியஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய ரிஷபம் மற்றும் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய மகரம். மகர ராசி நல்லா நல்லா, அதாவது உங்களுடைய பாட்டம் துலாம், ரிஷபம், மகரத்துல இருந்தா நல்ல எதிர்காலம் இருக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி ஒத்துமையா இருக்க முடியுமா? இந்த கேள்விக்கு நேரடியாக நான் பதில் சொல்ல விரும்புறேன். கன்னிராசியின் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் முதல் திருமணத்தில் மிகவும் பிரச்சனைகளை சந்தித்து, 2ஆம் திருமணத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்தித்து அந்த திருமணத்தோடு முடித்துக் கொள்வீர்கள். ஆக முதல் திருமணத்தில் மிகப்பெரிய சவால்களும் நிறைந்திருக்கின்றன. 2ஆம் திருமணத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்து ஓரளவுக்கு ஓய்வு பெற்று நிம்மதியை தேடுவீங்க. இதுதான் யதார்த்தத்தில் உண்மை. ஆக இதை நினைச்சு கவலைப்படுறதுல ஒண்ணும் இல்லை. அக்செப்ட் தி பெயின் இஸ் தி கீ டு ஹாப்பினஸ் புத்தர் சொல்றாரு. அந்த மாதிரி கல்யாணம்னாலே ஏத்த இறக்கும், குடும்பம்னாலே பிரச்சனைகள் இருக்கிறது சகஜம் தான். அதுல இருக்கிறது நம்மளும் கொஞ்சம் பொறுத்து போகணும், அதுவும் கொஞ்சம் நம்மளை தாக்கும். இதெல்லாம் சரி பண்ணிட்டாலே வாழ்க்கை ஸ்மூத்தா தான் போகும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் காதல் தோல்வி அடைஞ்சவங்க மறுபடியும் காதலிக்க முயற்சி பண்ணலாமான்னு ஒரு கேள்வி. கன்னிராசிக்காரர்கள் காதல் தோல்வி அடைஞ்சால் கண்டிப்பாக மறுபடி காதல்ல முயற்சி பண்ணணும். அதுதான் உங்களுக்கு சரியா வரும். ஒரு தோல்விதான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இதுதான் உங்களுடைய மாடஸ் ஆபரண்டி பேட்டர்ன் மாதிரி. நீங்க இது செய்தால் நடக்கும். ஆனா ஒரு காதல் ஆயிடுச்சே, தோத்து போயிட்டேன் அப்படின்னு தோண்டு போகாம மறுபடி நல்ல ஒரு மனிதரை, நல்ல ஒரு மனுஷியை தேடினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பாங்க. கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் காதல்ல ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் 100%. ஏமாற்றம்னா என்ன? உண்மையா லவ் பண்றீங்க, அவங்க வேற யாரையும் லவ் பண்ண வேண்டாம், காரண காரியமே இல்லாம கூட போய் டிராப் பண்ணலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. கல்யாணம் வரைக்கும் போய் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மனசு மாறலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டு. நீங்க தான் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு ஒருத்தர் மேல அன்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்களா, எந்த பிரச்சனை வந்தாலும் இவங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்களான்னு நீங்க பேசணும். அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். அவங்கள்ட்ட விட்டுட்டு பின்னாடி ரிமோட்டை கொடுத்துட்டு நீங்க பாதிக்கப்பட்டு வேதனைப்படுறதுல அர்த்தம் இல்லை. இதை நீங்க ஞாபகத்தில் வச்சு. இப்போ அதி முக்கியமான கேள்வி, காதல் திருமணம் பண்ணா கன்னிராசிக்கு நல்லா இருக்குமா, இல்ல பெற்றோர் பார்க்க வைக்கக்கூடிய அரேஞ்ச் மேரேஜ் நல்லா இருக்குமா?
மறுபடியும் சொல்றேன், கன்னிராசிக்கு அரேஞ்ச்டு மேரேஜோட லவ் மேரேஜ் தான் செட் ஆகும். பெற்றோர் பார்த்து வைக்கக்கூடிய திருமணம் எப்ப செட் ஆகும்னா அது விதி விலக்கு மாதிரி ஒரு 5-10%. 90% கன்னிராசி நேயர்களுக்கு நீங்களே ஒருத்தரை பார்த்து திருமணம் பண்ற மாதிரி வரவே முடியாது. அதுல பல விஷயங்கள் இருக்கு. உங்களோட 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய மாரகாதிபதி பாதகாதிபதியான குரு நீச்சல் பெறுவதனால 5ஆம் இடம் காதலையும் குறிக்கும். அப்படிங்கிறதுனால நீங்க காதல் திருமணத்தை பார்க்கும் போது தான் அது ஒரு மாதிரி அதை எப்படி சொல்றது, ட்விஸ்ட் அண்ட் டர்னோட, அதாவது ராங்கா ஆரம்பிச்சது மிகப்பெரிய ரைட்டா போய் முடியும். அதுதான் விஷயம். உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த திருமணத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் அது உங்களை பாதிக்குமான்னு கேட்டா, அது சொல்ல போனா திருமணத்திற்கு பிறகு பெரிய அளவுல பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடிய மட்டும் காதலித்தவர்களே திருமணம் செய்வது, இல்லைன்னா திருமணம் பண்ண போறீங்க ஒருத்தர அப்படின்னா முன்னாடியே எல்லாத்தையும் பேசிக்கிறது, எல்லாத்தையும் கிளியரா சொல்லிடுறது. இதுதான் எதிர்பார்ப்பு, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, கடந்த கால வாழ்க்கை எல்லாம் பேசுறதுதான் நல்லது. அது பேசாம போகப்பட்டுதான் மிகப்பெரிய பிரச்சனைகளா பின்னாடி அது வெடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மிகவும் ஜாகிரதையாக நீங்க இருக்கணும். இப்போ காதல் வாழ்க்கை அமையுமா, திருமண வாழ்க்கை, அதாவது அரேஞ்ச் மேரேஜ் அமையுமா அப்படின்னா, கண்டிப்பா காதல் வாழ்க்கை திருமணமா மாறக்கூடிய வாய்ப்பு கன்னிக்கு அதிகம் உண்டு. அதுல காதல் வாழ்க்கை தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். காதல் லவ் மேரேஜ் தான் அரேஞ்ச் மேரேஜோட, அதை தான் நம்ம சொல்றோம் திருப்பி. அதுக்கு உண்டான காரணங்களையும் சொல்றோம். அதனால நீங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. எப்ப லவ் பண்றீங்க, உங்களோட தகுதியை நீங்க ஸ்திரப்படுத்திக்கிட்டீங்களா, யாரை நீங்க காதலிக்கிறீங்க, அதுல எத்தனை பிரச்சனை இருந்தாலும் உங்களால நிக்க முடியுமா, இதெல்லாம் நீங்க யோசிச்சுட்டு தான் நீங்க காதலுக்குள்ள இறங்கணும். இல்லாம சும்மா காதல வேக வேகமா போய் இறங்கிட்டு பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. இதை நீங்க கவனத்துல வச்சுக்கணும். ஆக இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட முற்றிலும் மாறுபட்ட கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். வேறொரு நிகழ்ச்சியில மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.